வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழில் ஒரு வீடியோ பண்ணுறேன். சமீபத்தில் அதிகமாக இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணுறதுனால அது ரீச் ஆகுதா, எல்லாருக்கும் புரியுதா அப்படின்றது தெரியல. பட் இங்கிலீஷில் பேசினா இந்தியா முழுக்க போகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் பேசினா நம்ம ஊரில் எனக்கும் ஈஸியாக இருக்கும் பேச, நம்ம ஊர் எல்லாருக்குமே கேட்குறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சில வீடியோஸ் தமிழில் இனிமேல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது லா வீடியோஸ் அதிகமாக பார்க்கணும், எப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸை படிக்கலாம், விதவிதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏற்கனவே சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 23 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பற்றின ஸ்பாட்டிஃபை ஆடியோவும் இருக்குது. யூடியூப்பில் அந்த ஆடியோ அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதில் எந்த வீடியோவில் விஷுவல்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது, ஆடியோ மட்டும் இருக்கும். நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம். லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதில் செக்ஷன் 23 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை பற்றி பேசியிருந்தேன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு சீனியர் சிட்டிசன் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டீட்லேயே மெயின்டெனன்ஸ் கிளாஸ் கட்டாயமாக இருக்கணுமா அப்படின்றத பற்றின ஒரு ஆடியோ தான் அது. பட் அதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் செக்ஷன் 23 இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 23 எங்கேயுமே இது தன்னுடைய சில்ட்ரன், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கட்டாயம் மென்ஷன் பண்ணப்படலை. அதாவது இப்போ நீங்கள் 23 சப்செக்ஷன் 1 படிச்சிங்க அப்படின்னா, where any senior citizen who after the commencement of this act has transferred by way of gift or otherwise his property subject to the condition that the transferee shall provide the basic amenities அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபரின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த சன்னு, சில்ட்ரன் இல்லை ரிலேட்டிவ்ஸ், டாட்டர் இன் லா அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலை. அப்படின்றத பார்க்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாலுமே அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சீனியர் சிட்டிசனை மெயின்டைன் பண்ணணும். அவங்க பண்ணலை அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபரை அவங்க ரிவோக் பண்ணலாம் அப்படின்றது தான் 23(1). இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23(1) என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்டர்பிரிட்டேஷனை பற்றி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் இந்த சாப்டரை பற்றி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பல்பீர் கவுர் வர்சஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கம் SDM. இந்த வழக்கானது 2015 SEC ஆன்லைன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா 2603 AIR 2016 பஞ்சாப் அண்ட் ஹரியானா 4 இந்த சைட்டேஷனில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதோடைய கேஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரிட் பெட்டிஷன் நம்பர் 15477 of 2014. ஜட்மெண்ட்டோடைய டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா June 29, 2015. இதை நீங்கள் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் வெப்சைட்டில் இந்த கேஸ் நம்பரை போட்டு கூட இந்த ஜட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாப்டர் 5 ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி எதுவுமே போடலை. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. பட் சாப்டர் 5 எங்கேயுமே இந்த மாதிரியான வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தலை. அப்படின்றதுனால இந்த சாப்டருடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீனியர் சிட்டிசன். ஸோ இதில் வேற ஒரு தேர்ட் பர்சனுடைய நேம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணாததுனால இது சில்ட்ரனுக்கு தான் அப்ளிகபிள், இது ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் அப்ளிகபிள்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நாமளே கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்டே அவங்க ஒரு ஆக்டை கொண்டு வரப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணல, டிரான்ஸ்ஃபரின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப எனி பர்சன் அந்த டிரான்ஸ்ஃபரின்ற வார்த்தைக்குள்ளே வருவாங்க அப்படின்றத தான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கில் செக்ஷன் 22 ரெட் வித் certain rules under ஹரியானா சீனியர் சிட்டிசன் ரூல்ஸ். அதாவது இந்த ஆக்டுக்கு அடியில் ஹரியானா கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ரூல்ஸில் சில ரூல்ஸையும் செக்ஷன் 22 சேர்த்து படித்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சீனியர் சிட்டிசன்ஸ். அது மெயின்டெனபிளாக இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப டாட்டர் இன் லாவும் இந்த சாப்டருக்குள்ளே வராங்க. ஏன்னா இந்த சாப்டரில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பர்சனையும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா இது செக்ஷன் 22 சம்மந்தப்பட்டது. நம்ம செக்ஷன் 23 பார்க்குறோம். பட் ஓவராலாக இந்த சாப்டர் 5 இன்டர்பிரிட்டேஷன் எப்படி அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் பற்றி பேசுகிறீங்க, இல்லை இதை பற்றி இது உங்களுக்கு கேஸாக வருது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் இந்த ஆஸ்பெக்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இதை பற்றின ஒரு ஆஸ்பெக்ட் நான் தமிழில் பேசியிருக்கேன். இன்னொரு ஆஸ்பெக்டும் இங்கிலீஷில் ஒரு வீடியோ இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பவே சீனியர் சிட்டிசனாக இருக்கணுமா,
இல்லை இந்த அப்ளிகேஷன் போடுறாங்க இல்லையா செக்ஷன் 23 ட்ரிபியூனல் முன்னாடி, அப்போ சீனியர் சிட்டிசனாக இருந்தால் போதுமா அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினை சில முக்கியமான கேசஸை வச்சு பேசியிருப்பேன். அது இங்கிலீஷில் இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அது விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீனில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான லீகல் இன்ஃபர்மேஷன், இந்த இன்டர்பிரிட்டேஷன், ப்ரொவிஷன்ஸ் பற்றின ஒரு பார்வை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுடைய லா குரூப்ஸ், இந்த மாதிரி தமிழில் லா படிக்கணும் ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மேலே மேலே விஷயங்களை படிப்போம். நன்றி, வணக்கம்.